அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஐயமும் தெளிவும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்மளுடைய மாற்று மத சகோதர சகோதரிகள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு மார்க்கத்தின் அடிப்படையில் தெளிவு கொடுக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியை நாம் அமைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஒரு சகோதரி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ரமலான் நோன்புடைய முக்கியத்துவம் என்ன, ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரமலான் மாதம் வந்துருச்சு அப்படின்னா முஸ்லீம்கள் என்ன செய்வாங்கன்னா நோன்பு வைப்பாங்க. எப்படிப்பட்ட நோன்பு? அதிகாலை 5 மணி அந்த மாதிரி என்ன செய்வாங்க, 5 மணி 5:30 மணி இந்த மாதிரி அந்த சூரியன் உதயம் பொறுத்து அந்த நேரம் மாறும். அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா அவங்க உணவு உட்கொண்டு அதற்கு பிறகு சூரியன் உதித்த பிறகு அதற்கு பிறகு ஃபஜர் தொழுகை என்று சொல்லக்கூடிய அந்த தொழுகைக்கு பிறகு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அந்த நேரத்திற்கு பிறகு அவங்க உண்ண மாட்டார்கள், பருக மாட்டார்கள். இப்படி வைக்கக்கூடிய அந்த நோன்பு எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாலை ஒரு 6:15 மணி, ஒரு 6:30 மணி அது வரைக்கும் என்ன செய்வாங்க, இதே நிலையில் தான் அவங்க இருப்பாங்க. அப்போ அந்த நோன்பின் நேரத்தில் உண்ணக்கூடாது, பருகக்கூடாது, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது, இப்படியெல்லாம் அதற்குரிய அந்த ஒழுங்குமுறைகள் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா, இப்படி நடைமுறையில் இருக்கக்கூடியதை இவங்க கவனிச்சிருப்பாங்க போல இருக்கு. அப்போ இப்படி முஸ்லீம்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடாமலாம் இருக்கிறாங்களே, அப்போ இந்த நோன்புல என்னதான் இருக்கிறது, இந்த நோன்புடைய முக்கியத்துவம் அப்படி என்னங்க முக்கியத்துவம் இருக்கிறது, ஏன் இப்படி நீங்கள் இருக்கணும், அது மாதிரி தான் அந்த கேள்வியை அவங்க கேட்டிருக்கிறாங்க. அப்போ இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் ஒரு அடிப்படையை சொல்லி தருகிறது. அதாவது படைத்த இறைவனுக்கு அனைத்து மனிதர்களும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இறைவன் எந்நேரத்திலும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த கண்காணிப்பில் இருந்து மனிதர்கள் யாராலும் விலகி செல்ல முடியாது. இதுதான் அந்த அடிப்படை. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இஸ்லாம் நிறைய கொள்கை கோட்பாடுகளை நமக்கு சொல்லி தருகிறது. மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்றவாறு மனிதனுக்கு ஏற்ற மார்க்கமாக இஸ்லாம் அமைந்திருப்பதின் காரணத்தினால், காலையில் அவர் எழுந்ததிலிருந்து இரவு அவர் தூங்குகின்ற வரை, ஒரு மனிதர் பிறந்ததிலிருந்து அவர் இறக்கின்ற வரை என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ இப்படி அனைத்தையுமே சொல்லி தருகிறது. அனைத்திலையும் இஸ்லாம் தலையிடும். இப்போ இந்த துறையில தான் கருத்து சொல்லும், இந்த துறையில தான் சொல்லும், அப்படி கிடையாது. அப்ப இப்படி அனைத்து துறைகளிலும் ஒரு மனிதர், குறிப்பாக ஒரு முஸ்லிம், அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லா செயல்பாடுலையும் கடவுள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், கடவுள் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறார். ஏன்? அப்பதான் அவர் சரியா நடப்பார். மோசடி செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது, அநீதம் இழைக்கக்கூடாது, மற்றவர்களோடு நல்ல விதமாக இணக்கத்தோடு வாழ வேண்டும், கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது. இப்படி பல்வேறு அறிவுரைகள் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. இது எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த ரமலானுடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதற்குரிய பயிற்சி தான். படைத்த இறைவன் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் சியாமு கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். முன்பு இருந்த சமுதாயத்தின் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோன்று உங்கள் மீதும் இந்த நோன்பு என்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் இறையச்சம் உடையோர்களாக நீங்கள் ஆகலாம். இறையச்சம்னா என்னது? இறைவன் மீது அச்சம். படைத்த இறைவன், அந்த கடவுள் நம்மை கண்காணித்துக் கொண்டு இருக்கிறார் என்கின்ற அடிப்படையை உணர்ந்து அச்ச உணர்வோடு, பயபக்தியோடு ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் கழிக்க வேண்டும் என்பதற்காக, அனைத்து செயல்பாடுகளும் நல்ல விதமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருக்கு இந்த பயிற்சி என்பது வழங்கப்படுகிறது. ஏன்னா பொதுவா மனிதர்களுடைய அந்த யதார்த்த சூழல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் இந்த பயிற்சி வழங்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, இப்போ மொபைல் ஃபோனுக்கெல்லாம் நம்ம சார்ஜ் போடுறோம் பார்த்தீங்களா, குறிப்பிட்ட நேரம் ஆனவன்னு என்ன செய்யுது, அந்த சார்ஜ் இறங்கி போயிடுது. அது மாதிரி மனிதர்கள் வாழக்கூடிய இந்த பரபரப்பான காலகட்டத்தில், இந்த வாழ்க்கையில் அவ்வப்போது இவங்களுக்கு வருடந்தோறும் இந்த பயிற்சி தேவைப்படுகிறது. இப்போ இந்த நோன்பு நேரத்துலங்க இவர் தனியாக இருப்பார். கண் எதிரில் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ஏதாவது ஃப்ரூட் இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும்ல சாப்பிட்றதுக்கு. இவர் அதே மாதிரி பஸ்ஸில் எங்கேயாவது போவார், இவர் யாருன்னே தெரியாத அளவுக்கு ஃப்ளைட்டில் போவார், ரயிலில் போவார், உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி எங்கேயாவது தனியாக இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் கூட இவர் என்ன செய்ய மாட்டார் அப்படின்னா, எடுத்து உண்ண மாட்டாங்க. அப்போ இதுதான் அந்த அச்சத்துடைய பயிற்சியாக, இதுதான் அந்த பயிற்சி. ஏன் சாப்பிட மாட்டாரு?
தனியாக இருந்தாலும் மனிதர்கள் யாரும் பார்க்கலானோ அது வந்து தப்பு கிடையாது. அவர் வீட்டில் அவர் பொருள் அவர் எடுத்து சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஆனால் இருந்தாலும் அவர் என்ன செய்வார், படைத்த கடவுள் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், நான் இந்த நேரத்தில் உண்ணக்கூடாது என்கின்ற அந்த மனப்பக்குவம் வருது பார்த்தீங்களா. ஏன்னா காலையில் அந்த நேரத்திலேருந்து மாலை கிட்டத்தட்ட ஒரு 14 மணி நேரம் கிட்ட வந்து இந்த நிலை தொடரும். இது வந்து மனிதர்களை வந்து வருத்துவதற்காக அவங்களுக்கு சிரமம் கொடுப்பதற்காக இல்லைங்க. கடவுள் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதான் இரையச்ச பயிற்சி தான் இது. வந்து மனிதர்களை சிரமப்படுத்தி கடவுள் என்ன செய்ய மாட்டார், அதன் மூலமாக இன்பம் காணக்கூடிய. ஏன்னா கடவுள் வந்து கருணையாளன், தன்னை பற்றி சொல்லும்போது அர் ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையன் என்று கடவுள் வந்து தன்னை பற்றி திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறார். அப்போ மனிதனை வந்து துன்புறுத்தி வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தணும் அப்படின்றது இதனுடைய நோக்கம் இல்லை. அவர் வந்து நல்லா வாழணும், மனிதர்கள் நல்ல விதமாக வாழணும், ஒழுக்கத்தோடு வந்து வாழணும். அதுக்கு இந்த பயிற்சி வந்து தேவை. இந்த பயிற்சி ஒவ்வொரு வருடமும் வந்து இந்த பயிற்சி நோன்பின் மூலமாக இந்த இரையச்ச பயிற்சி வந்து வழங்கப்படும் போது இவர் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்கிறாருன்னா, மற்ற காலங்கள்லையும் ஒரு மோசடி செய்யக்கூடிய ஒரு சூழல் வரும்போது அந்த ஞாபகம் வரும், கடவுள் பார்த்துட்டு இருக்கிறார், அதுக்காக தானே சாப்பிடாம இருந்தோம். ஒரு பொய் சொல்லக்கூடிய ஒரு சூழல் அப்படி வரும்போது கடவுள் பார்த்துட்டு இருக்கிறார், நம்ம பொய் சொல்லக்கூடாது, அதுக்காக தானே நம்ம சாப்பிடாம இருந்தோம் என்று எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் என்ன செய்யும், இந்த மாதிரி வந்து ஒரு இரையச்சத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பை வந்து, அதுதான் இதனுடைய முக்கியத்துவம், பிரதானம் அதுதான். சில பேர் சொல்லுவாங்க பணக்காரருக்கு வந்து ஏழைகளுடைய அந்த பசியை உணரணும் அப்படின்ட்டு. ஆனால் எல்லாருக்குமே பசிக்க தான் செய்யுது, பணக்காருக்கும் பசிக்குது இல்லை, பசி வந்து இல்லாமல் இல்லை. அப்போ அந்த நோக்கம் இல்லை. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க உடல் வந்து ஆரோக்கியமாக இருப்பதற்காக. அப்போ அதெல்லாம் வந்து அந்த கான்செப்ட் இல்லை. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அது அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இரையச்சம் உடையவராக ஆக வேண்டும் என்பது தான் இதில் உள்ள முக்கியமான ஒன்று. அதை நபிகள் நாயகமும் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒருத்தர் நோம்பாளி என்று சொன்னால் அவர் தேவையில்லாத சச்சரவுகள் ஈடுபடக்கூடாது, கிண்டல் கேலிக்குள்ளே வந்து போகக்கூடாது, அவர் பொய் பேசக்கூடாது. இப்படி ஒருவர் நான் நோம்பாளின்னு சொல்லிக்கிட்டு சச்சரவுகளில் ஈடுபட்டுக்கிட்டு பொய் பேசிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாருன்னா, இவர் பசித்து இருப்பதிலையும் தாகமாக இருக்காருல்ல, தாகித்து இருப்பதிலையும் இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை, அது நோம்பே இல்லைன்றாங்க. இப்போ நோம்புடைய கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா, நோம்புடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரியுதா? சம்பந்தப்பட்ட அந்த நபர் வந்து சரியாக அந்த பயிற்சி எடுக்கலைன்னு வைங்க, அது வந்து தேவையற்றதாக ஆகிவிடுகிறது. அதனால தான் அந்த முறையாக பயிற்சி எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பை வந்து கடவுள் கொடுத்திருக்கிறார். மற்றபடி வந்து மனிதர்களை சிரமப்படுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கம் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் சலுகை வேற. பால் கொடுக்கக்கூடிய பெண்களாக இருப்பாங்க, பிள்ளைகளுக்கு சின்ன குழந்தைகளுக்கு, அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களாக இருப்பாங்க, நோயாளிகளாக வந்து இருப்பாங்க, பயணத்தில் போகக்கூடிய அவசரமாக முக்கியமாக போகக்கூடிய பயணிகளாக இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன செய்வாங்க, நீங்கள் வேறு ஒரு நாட்களில் நீங்கள் வந்து நோன்பை கணக்கிட்டு வைத்துக் கொள்ளலாம். இப்படி ஒரு சலுகையும் வந்து இஸ்லாம் வந்து தருகிறது, படைத்த இறைவன் வந்து தருகிறான். அப்போ இதையெல்லாம் உள்வாங்கி நம்ம பார்க்கும்போது இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களை பண்பாளர்களாக, பண்பற்றவர்களாக, இரையச்சமுடையவர்களாக, கடவுளை அனுதினமும் அஞ்சக்கூடியவர்களாக, நல்ல விதமான செயல்பாடுகள் அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக ஆவதற்காகத்தான் இந்த பயிற்சியை இஸ்லாம் வந்து வழங்குகிறது. அதனால தான் இந்த நோன்பை வந்து நோக்க சொல்கிறது. இதுதான் இதனுடைய முக்கியத்துவம் என்று சொல்லி இந்த சகோதரருடைய கேள்விக்கு இந்த விடையை சொல்லி நிறைவு பெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.